இந்த ப்ளவுஸ் பீஸுக்கு நம்ம எப்படி மடிச்சிருக்கோன்னா, இந்த கிளாத்தை வந்து இங்கே பாருங்கள் மடித்து தான் வச்சுருக்கேன். இது வந்து சேமாக மடிக்காமல் இவ்வளோ தூரம் அளவு போதும் அப்படின்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு நான் இங்கே துணி விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமேன்னு அப்படியே விட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து பேக் பார்ட் வந்து நம்ம இங்கே கீழே வெட்டணும். ஓகேவா? இங்கே கீழே கட் பண்ணி காமிச்சோம் உங்களுக்கு. அதே சேம் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு இங்கே தான் நம்ம வெட்டணும். இந்த பேலன்ஸ் பீஸ் இருக்குல்லையே, இதில் தான் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, இப்போ துணியை வந்து கரெக்டாக போட்டுட்டு இங்கே இந்த லைன் வருது பார்த்திங்களா, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு ஒரு லைன் போட்டுருங்க. ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான அளவு வந்து வரும். நம்ம இப்போ கட் பண்ண ப்ளவுஸை தான் இதுக்கு மேலே நம்ம வச்சு அளவு மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த கட் பண்ண ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அதாவது பேக் பேட்டர்ன், ஓகேவா, அதை தான் நம்ம இப்போ இங்கே அளவாக இங்கே வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ தெரியுதுங்களா? இப்போது இந்த பேக் பட்டன் இருக்கு இல்லையா, இது வந்து இங்கே எவ்வளோ தூரம் வருது அப்படின்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா துணி ரொம்ப நம்ம விட்டுட்டு கட் பண்ணாலும் அந்த ப்ளவுஸ் பிட்டு அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம கட் பண்ணி தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது வரைக்கும் எட்ஜஸில் வச்சுருக்கேன், இங்கேயுமே இந்த அளவு வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகேவா? இங்கேயும் இந்த அளவு வச்சுருக்கேன், இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த தச்ச அளவும் இங்கே மார்க் பண்ணிடுறேன். நம்ம இங்கே தைச்சோம் இல்லையா, அந்த அளவை வந்து இங்கே மார்க் பண்ணிடுறேன். இந்த பட்டி பீஸ் இங்கே மடித்து தைக்கிறதுக்கான அளவு விட்டோம் இல்லையா, அதையும் நான் இங்கே வந்து மார்க் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து கழுத்து இருக்கு இல்லையா, இந்த அளவு வந்து இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. அப்புறம் இங்கே மடித்து தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கீங்க இல்லைங்க, அதையும் மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே அதாவது கீழே இருக்க துணியில் நான் மார்க் பண்ணுறேன். தெரியுதுங்களா? கீழே இருக்க அந்த துணியில் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கழுத்து எங்கேயோ அந்த இடம், இந்த மடித்து தைக்கிற அளவு எங்கேயோ அந்த இடம் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஷோல்டரிங் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த இப்படி மேலே டாப்பில் வந்து எங்கே வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் தள்ளி வச்சிடாதீங்க, லூஸ் வந்துடும் கழுத்து. இது மெயின், நீங்கள் இன்ச் டேப்பில் அளந்துட்டு நீங்கள் இதை கட் பண்ணும் போது இன்னுமே ஈஸியாக வரும். ஓகேங்களா? நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து இப்படி மார்க் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ப்ளவுஸை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ அங்கங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த லைன் போட்டுக்கோங்க. அதாவது இது பேக் நெக்கோட அளவு. ஓகேங்களா? இதில் ஃப்ரண்ட்டு நெக்கு நம்ம வரையணும். இதுவும் ஷோல்டரோட அளவு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதை நான் மறுபடியும் ட்ராயிங் போடுறேன். ஓகேவா? அந்த கை ஆம்ஹோல் வளைவு வருது இல்லையா, அதோட அளவு இது. ஓகேங்களா? இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இதில் விட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே வரைஞ்சிக்கிறேன், ஷோல்டர் டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போது இந்த கழுத்து ஃப்ரண்ட்டு நெக்கு, நம்ம அளவு ப்ளவுஸில் இந்த ஃப்ரண்ட்டு நெக்கு நான் வந்து இந்த ஐப்பட்டி இருக்கு இல்லையா, இந்த சைடு எடுத்துக்கிறேன், கொக்கி சைடு எடுக்கலை. ஓகேவா? இந்த சைடு இதையுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடம் கரெக்டாக இங்கே தானே வரும். ஏன்னா நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுருக்கோம் மடித்து தைக்கிறதுக்கு, இங்கேயும் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுருக்கோம் மடித்து தைக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம அதெல்லாம் வந்து கரெக்டாக வைக்க போகிறோம். இங்கே இந்த ஷோல்டரை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
இந்த கழுத்து பீஸு எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு இந்த ப்ளவுஸ் கரெக்ட் பண்ணணும். ரொம்ப இழுத்துறாமல் லைட்டாக கரெக்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப இழுக்காதீங்க ப்ளவுஸை. நம்ம கரெக்டாக இங்கே இருக்குது ப்ளவுஸ். ஓகேவா? இப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. சேம் அதில் சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி இந்த பட்டிக்கு இங்கே தான் நம்ம வரும். இது எக்ஸ்ட்ரா துணி. நம்ம ப்ளவுஸ் பட்டி இங்கே உள்ளே இருக்கும் இல்லையா துணி, அதோடு சேர்த்து தான் நம்ம இங்கே துணி விடணும். சரிங்களா? அதுதான் இந்த கோட்டில் வரணும். அது கொக்கி பட்டியில் மடிச்சிட்ருப்பாங்க. ஓகேங்களா? ஐ பட்டியில் வந்து அந்த துணி இருக்கும். அதனால தான் இந்த இடத்த நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். அதாவது இந்த இடத்துக்கு அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு இந்த ஐப்பட்டிக்குள்ளே மறைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த இடம். ஓகேவா? இப்போ இதை வந்து சரி பண்ணிவிடுங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதுக்குமே இங்கே மடித்து தைப்போம் இல்லையா, இங்கேருந்து பீஸ் கொடுத்து அதுக்கு நான் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸஸாக. ஓகேவா? இந்த கழுத்து இங்கேன்னா இது மடித்து தைக்கிறதுக்கு இந்த இடம் வரும். இதை மார்க் பண்ணி முடித்ததும் இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. இந்த மேல் இடத்துல தான் லைன் போடணும், கீழே வரக்கூடாது. ஏன்னா மேலேருந்து தானே துணி கீழே மடித்து தைக்கிறோம். மேல் இடத்துல லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஒரு கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்கள் அழகாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்கள் அழகாக மார்க் பண்ணிக்கோங்க. கையிலேயே வரைய வரும்னா ஓகே, கையிலேயே மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த ப்ளவுஸு சென்ட்ரு டாட், அதாவது இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த கீழே பாட்டத்தில் டாட் பிடிச்சிருக்காங்களே இந்த பட்டிக்கு மேலே, இந்த டாட்டு தான் முதல்ல நம்ம மார்க் பண்ணணும் எங்கே வருதுன்னுட்டு. ஓகேங்களா? இந்த டாட் எங்கே வருதுன்னு பாருங்கள். இதோட ஸ்டிச்சஸ் முடிகிற இடம் தெரியலனா கொஞ்சம் இந்த மாதிரி டார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த ஸ்டிச்சஸ் முடிகிற இடத்த இப்போ நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும். இந்த ஸ்டிச்சஸ் முடியுது இல்லைங்களா, இந்த இடமும் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த லைன் போட்டிருக்காங்க இல்லையா, தச்ச லைன், இது வந்து இந்த இடத்துல வரணும். கீழே 2வது கோட் இருக்கு இல்லையா, இங்கே வைக்கணும். ஓகேவா? அங்கே வச்சுட்டு இந்த டாட்டோட அளவு வந்து ஹைட் எங்கே வருதுன்னு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மார்க் பண்ணியிருக்கேனா, இதில் மார்க் பண்ணியிருக்கேனா, இந்த இடத்த தான் நம்ம இங்கே வைக்கிறோம். சென்டர் டாட் எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. டாட்டு இங்கே வருது. ஓகேவா? இப்போ எல்லாமே ப்ளவுஸ்லேருந்து தான் நம்ம அளக்கணும். அந்த டாட்டுக்கு அப்புறம் இந்த டாட்லேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட் லைன், இது எவ்வளோ அளவு வருதுன்னு பார்த்துக்கோங்க. இதையுமே நம்ம இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சென்டர் இந்த மடிச்சிருக்கோம், இது உள்ளே மடித்து வச்சுருப்பாங்க இப்படி. ஓகேங்களா? இப்படி மடித்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம இப்படி பிரித்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த சென்டர் லைன், இந்த டாட்லேருந்து இந்த மடித்து வச்சுருக்க இடம் வரைக்கும் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மார்க் பண்ண இந்த லைனை வச்சு தான் நம்ம இங்கே லைன் போட்டுக்கணும். இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட்டோட ஹைட்டு. ஓகேங்களா? அந்த ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம எந்த பட்டி அளவு எடுக்கிறோமோ அதே தான் மறுபடியும் வைக்கணும். இந்த பட்டி அளவு எடுத்துங்க இல்லையா, இதை இப்படி கரெக்டாக வைங்க. இந்த கீழ்கோட்டில் இது வந்து எக்ஸஸ்ஸு, நம்ம துணி மடித்து தைக்கிறதுக்காக விட்ட இடம், அங்கே வைக்காமல் கீழே கரெக்டான அளவில் வைங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம இந்த பட்டி ஜாயிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த பட்டி ஜாயிண்ட் ஆகிறதுக்கு இங்கே கீழே எக்ஸஸ் துணி இருக்கும். இந்த பட்டியும் இல்லைன்னா இந்த பட்டி ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, இதை நான் இது பண்ணிக்கிறேன். இந்த கரெக்ட் அளவுலேருந்து இந்த பட்டி ஜாயிண்ட் ஆகுதுல, அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த கரெக்ட் அளவுலேருந்து பட்டியும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ப்ளவுஸுக்கு அந்த கொக்கி பார்ட்டில் ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, இங்கே அதுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பட்டியோட நம்ம இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டு சேரும்போது துணி வேணும். இந்த பட்டியோட இந்த ஃப்ரண்ட் பார்ட் சேரும்போது துணி தைக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டு சென்டராக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதோட அந்த வித்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கணும் இல்லையா. அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, ப்ளவுஸை இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள். இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு, ஓகேவா, இதில் இங்கே கொஞ்சம் 1/4 இன்ச்சு வந்து உள்ளே இருக்கும். இந்த பட்டிக்கு உள்ளே 1/4 இன்ச்சு உள்ளே இருக்கும் துணி. ஓகேவா? இதை நம்ம மார்க் பண்ண போகிறோம் இது வரைக்குமே. ஓகேவா? அது மட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டான அளவாக. இங்கே தான் வருது அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? இப்போ அந்த சென்ட்ரு பாயிண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிங்கன்னா 3, அதே 3 இங்கே வச்சுக்கோங்க. இங்கே தான் அந்த சென்ட்ரு பாயிண்ட் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸோட இந்த பட்டி அளவு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க. எப்படின்னா, இங்கே நம்ம ஸ்டிச்சஸ் வருதா, அந்த இடத்துலேருந்து இது வரைக்குமே எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அளவு. சரியா? இது தச்ச இடம், இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. இங்கேருந்து இந்த பிட்டு இங்கே மடிச்சிருக்கு இல்லையா, அதில் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. சேம் இதே அளவு வந்து இங்கேயும் வச்சுக்கோங்க. அந்த அளவு 1.5 வருது, நான் அதே 1.5 அளவு இங்கேயே வச்சுக்கிறேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா 1.5 வருது, அதே அளவை நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா, இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே வந்து இங்கே லைன் போடணும் இல்லையா, இங்கே லைனுக்குமே நம்ம இந்த இடம் மார்க் பண்ணுவோம் இல்லையா, இது தையல் இருக்க இடம், இது வந்து எக்ஸஸ் கிளாத்து. ஓகேவா? அதாவது ஃப்ரண்ட்டோட இந்த அக்கிள் பக்கம். ஓகேவா? ஃப்ரண்ட்டோட இந்த அக்கிள் பக்கம், கைக்கு கீழே அண்டர் ஆர்ம்ஸ். ஓகேவா? இங்கே இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே வந்து ஸ்டிச்சஸ் இருக்குது, இதுக்கு மேலே துணி இருக்குது. ஓகேவா? நம்ம ஏற்கனவே இது வந்து பட்டியும் ஃப்ரண்ட் பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற இடம். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து கரெக்டாக இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 2 இடத்தையும் கரெக்டாக இங்கே வச்சு நம்ம மார்க்கிங் கொடுத்துக்கலாம். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இங்கே இந்த லைன் போட்டுக்கலாம் கரெக்டாக. ஓகேங்களா? இது தைக்கிறதுக்கான அளவு. இங்கேருந்து இந்த லைனுக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போது ஃப்ரண்ட்டுக்கான அளவுமே நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்குவோம். நான் இங்கேருந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா, இங்கேருந்து இந்த இடம் ஸ்ட்ரெயிட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிராஸ் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட்டும் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே கிராஸு. ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இந்த வளைவு ஆமூல் வளைவு இருக்குது இல்லைங்களா, இந்த ஆம்பூல் வளைவு கட் பண்ணிக்கலாம். இதையுமே அடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு, நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் நெக்கை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த இடம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த ஆமூலுக்கு ஒரு நாச் போட்டுக்கோங்க. ஓகேவா, இங்கே இந்த இடம் ஜாயின் பண்ணது இல்லைங்களா, இந்த ஷேப் வந்து இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த ஒரு நாச் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக புரியணுன்றதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறது. ஓகேவா, இந்த சென்டர் பாயிண்ட்டை ஒரு நாச் போட்டு வச்சுக்கோங்க, டாட்டோட சென்டர் பாயிண்ட். ஓகேவா, அதே மாதிரி இங்கே டு இங்கே சென்டர் பாயிண்ட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க, ஃப்ரண்ட்டு கொக்கிப்பட்டி சைடு. ஓகேவா, கரெக்டாக மடிச்சுட்டு இங்கேயும் ஒரு நாச் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஷேப்பும் அந்த ஷேப்பும் ஒன்றா வரணும் இல்லையா, அதுக்கு தான். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கூட ஒரு ஷேப்புக்கு நம்ம போட்டுக்கலாம். நம்ம தச்சிட்டு கூட இந்த ஷேப் இது பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது இந்த ஷேப் இந்த கிராஸ் வரைஞ்சிக்கோங்க. இந்த டாட்லேருந்து, அதாவது இந்த டாட்லேருந்து இந்த கிராஸ் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா, இதை கூட இப்படி வரைஞ்சிட்டு நம்ம ஒரு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது இங்கேருந்து டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு, இங்கேருந்து டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு, இங்கேருந்தும் டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் கேப்பில் ஒரு இங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் இருக்குது கேப்பு. இங்கே வந்து 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து 1.5 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 2 இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க. ஓகேவா, எவ்வளோ தூரம்னு வச்சு காட்டுற பாருங்கள். பாருங்க, ஒரு 2 இன்ச்சு நீங்கள் கேப் வச்சிங்கன்னா ஷேப் நல்லாவே இருக்கும். ஓகேவா, இல்லை ஷார்ப்பாக நல்லா வேணும்னா 1 இன்ச்சு கேப்பில் எல்லாமே வச்சுக்கோங்க. ஷேப் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இதை 2 இன்ச்சு கேப்பாக மாற்றிக்கோங்க. இதையுமே வந்து இந்த சென்டர் இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் 2 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. ஷார்ப்னஸ் வேணும்னா இதுவுமே 1 இன்ச்சாக மாற்றிக்கோங்க. ஷார்ப்னஸ் வேண்டாம் எனக்கு கொஞ்சம் நல்லா ஷேப் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துலேருந்து இங்கே சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு 1 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. ஓகேவா, ஷேப் எனக்கு ரொம்ப ஷேப்பாக இருக்க வேண்டாம் அப்படின்றவங்க இங்கே 2 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. ஷேப் எனக்கு வேணும் அப்படின்னும் போது 1 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. ஓகேங்களா, இந்த இடத்துக்கு இது இந்த பாயிண்ட்டு தான். ஓகேவா, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுமே ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா.